ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts of Apostles chapter 3 verse 3. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்திலே பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கிற பொழுது வெளியே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்கிறதை இந்த வேத வசனம் சொல்கிறது. Dear children of God, there was a man sitting outside the temple asking alms with Peter and John when they were entering into the temple. This man was lame and he could not walk for more than 40 years from the time when he was born from his mother's womb. That means he was a dependent person with anyone who is around him. He could not do anything on his own. He needed somebody's help. Somebody has to carry him to do anything on his behalf. Today, there are many people in the same category. They are not independent. They could not do anything on their own. They need somebody's help. What a pathetic situation. But the Lord God says, when you ask God for a little blessing, He is going to bless you more and more. இந்த நடக்க முடியாத, சுயமாக செயல்பட முடியாத இருந்த மனிதன் ஒரு சின்ன பிச்சையை தான் கேட்டான். ஒரு சிறு பணம் கிடைக்குமோ என்று பேதுருவிடம் கேட்கிறான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்டதோ அளவிட முடியாத சந்தோஷம், அளவிட முடியாத சுதந்திரம், அளவிட முடியாத ஆர்ப்பரிப்பு. காரணம், அவன் ஒரு சாதாரண மனிதனிடம் பிச்சை கேட்கவில்லை. அவன் தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறான். He did not submit his request to an ordinary person this time. He was requesting Peter and John to give him some alms. Peter and John were not ordinary people. They were anointed by the Holy Spirit. They had received the commission from our Lord Jesus Christ. And also they were filled with the power of the Holy Spirit. That is the reason they were able to help him. Even though he asked for a small money or whatever help from Peter and John, God blessed this lame man with a greater blessing. Today, whatever you ask God, it may be a small thing, but God is going to bless you with a greater blessing, with a greater joy, with a greater strength in your life. That is what the word of God says today. உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனிடத்துல எதை கேட்டாலும், கொஞ்சம் கேட்டாலும் அதை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி அவர் உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். நீங்க கேட்க வேண்டியது உங்க கடமை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. பேதுரு அவனை உற்று பார்த்து, என்னை நோக்கி பார் என்று சொல்கிறார். அவன் ஏதாகிலும் தனக்கு கிடைக்கும் என்று அவன் பேதுருவை நோக்கி பார்த்தான். ஆனால் அவன் அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். When he listened to the man of God or apostle of God or the disciple of God, he received a greater blessing. That is what is going to happen today in your life. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் பெரியது ஒன்றும் கேட்கவில்லை, சின்ன சின்ன காரியங்களை கேட்கிறாங்க. தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய வல்லமையினாலே பலப்படுத்தும்.
சுயமாய் செயல்பட, சொந்த தொழில் தொடங்க, சொந்த வியாபாரம் செய்ய, நல்ல ஒரு வேலையிலே அமர கர்த்தாவே உதவி செய்தரலும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தரலும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.